அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்ச் மாசம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்னைக்கு நமக்கு பிரதோஷமும் சிவராத்திரியும் இருக்கு. வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷத்தை குபேர பிரதோஷம், குருவார பிரதோஷம்னு சொல்லுவோம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, 7 ஜென்ம பாவம் குறையறதுக்கு கைப்பிடி அளவுக்கு அரிசி இருந்தாலே போதும். இந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது உங்களை பாடா படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கஷ்டமும் கடன் பிரச்சனையும் நிச்சயமா குறைய ஆரம்பிக்கும். கண்கூடா மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பிரதோஷம் இருக்கு. இது தேய்பிறையில வரக்கூடிய பிரதோஷம். இந்த பிரதோஷம் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இன்னைக்கு சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த சிவராத்திரியும் நமக்கு இருக்கு. இது அற்புதமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். பிரதோஷம் இருக்கக்கூடிய இந்த நாள்ல உங்களால முடியும்னா இன்னைக்கு சாயங்காலம் 4:30 மணியில இருந்து 6 மணிக்குள்ள சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமானுக்குரிய வழிபாடுகளை நீங்க செய்யுங்க. இப்படி சிவன் கோவிலுக்கு போகக்கூடியவங்க உங்களால முடிஞ்ச அபிஷேகத்துக்கான பொருளை வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தை கண்குளிர நீங்க தரிசனம் செய்யுங்க. இதனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும். இப்படி இன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்ல இருந்தே இப்ப நான் சொல்ல போற சிவபெருமானுக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்க சொன்னா கூட போதுமானது. இதுவுமே நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னைக்கு இந்த மந்திரத்தை சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் சொல்லணும். மத்தபடி ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் சொல்லலாம். உங்க வீட்டுல பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அதே மாதிரி இன்னைக்கு சாயங்காலம் 4:30 மணில இருந்து 6 மணிக்குள்ள இருக்கக்கூடிய பிரதோஷ நேரத்துல இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இப்ப சப்போஸ் நான் பிரதோஷ நேரத்துல கோவிலுக்கு போறேன், அங்க கோவில்ல இருந்து இந்த மந்திரத்தை சொல்லலாமான்னு ஒரு சிலர் கேப்பீங்க. தாராளமா சொல்லலாம். அதே மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வந்து உங்க வீட்டுல பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். அதே மாதிரி கோவிலுக்கு போக முடியாதவங்களும் இந்த மந்திரத்தை தாராளமா சொல்லலாம். முக்கியமான விஷயம், பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தா இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம். உங்க பூஜை அறைய எப்பயும் போல ரெடி பண்ணிக்கிட்டு எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்கை ஏத்தி வச்சுட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பழகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க. இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய மந்திரத்தை குறைஞ்சது 10 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்க வேண்டாம். தொடர்ந்து நீங்க பொறுமையா சொல்லிக்கிட்டே வாங்க. உங்க மனசுக்கே போதும்னு தோன்ற வரைக்கும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. அந்த மந்திரம் என்னங்கிறது இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஓம் நமோ பகவதே ருத்ராய. ஓம் நமோ பகவதே ருத்ராய. ஓம் நமோ பகவதே ருத்ராய. இந்த மந்திரத்தை இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க மனசுக்கு போதும் தோன்ற அளவுக்கு நீங்க சொல்லுங்க. இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை சிவபெருமான் கிட்ட மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க வழிபாட நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க. சரி, இப்போ ஒரு சிலர் எனக்கு பீரியட்ஸ் டைமா இருக்கு, இன்னைக்கு நான் தெரியாம இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி அசைவம் சாப்பிட்டேன், நான் என்ன பண்ணட்டும், எனக்கும் நிறைய கஷ்டம் இருக்கு, கடன் இருக்கு, இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் கஷ்டங்கள் குறையறதுக்கும் இந்த நாள்ல செய்யறதுக்கு வேற ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு சொல்லி கேப்பீங்க. கண்டிப்பா இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான பரிகாரத்தையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை யாரு வேணாலும் செய்யலாம். அதாவது பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். அதே மாதிரி இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம்.
உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இன்னைக்கு பிரதோஷம் இருக்கக்கூடிய நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது அந்த சிவபெருமானோட பரிபூரணமான அருளால உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் கூட படிப்படியா குறையும். இன்னைக்கு நாம எல்லாருமே இந்த கர்ம வினைகளால தீராத கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த கர்ம வினைகள் நமக்கு எவ்வளவு இருக்குன்னு கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. இந்த கர்ம வினை நமக்கு குறைஞ்சாதான் நாம செய்யக்கூடிய நல்ல விஷயங்களுக்கான புண்ணிய பலன் கூட நமக்கு கிடைக்கும். நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய நல்ல பலனும் நமக்கு கிடைக்கணும்னா இந்த கர்ம வினை குறையணும். இந்த கர்ம வினை குறைஞ்சாதான் நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் கூட உங்களுக்கு பலன் கிடைக்கும். நிறைய பேருக்கு பரிகாரங்கள் பலன் கொடுக்காததுக்கான முக்கியமான காரணம் இந்த கர்ம வினை. இப்படிப்பட்ட கர்ம வினைய குறைக்கிறதுக்கான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கைப்பிடி அளவுக்கு அரிசி நமக்கு தேவைப்படும். பச்சரிசி எடுத்துக்கிறது நல்லது. பச்சரிசி கிடைக்காத ஊர்ல இருக்கீங்கன்னா சாதாரணமா சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய புழுங்கல் அரிசிய நீங்க இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரத்துக்கு அரிசி மட்டும் இருந்தாலே போதுமானது. இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 4:30 மணியில இருந்து நைட்டு 10 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். இதுல பெஸ்டான டைம்னா இன்னைக்கு பிரதோஷ நேரம், அதாவது சாயங்காலம் 4:30 மணியில இருந்து 6 மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரம் பெஸ்டான டைமா இருக்கு. இந்த நேரத்தை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க. இந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா மட்டும் நைட்டு 10 மணிக்குள்ள நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா கைப்பிடி அளவுக்கு பச்சரிசிய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைய உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்க. நான் முன்னாடி மந்திரத்துக்கு சொன்ன மாதிரிதான் உங்க மனசுக்கே போதும் தோன்ற வரைக்கும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. அந்த வார்த்தை என்னன்னு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். திருநீலகண்டம், திருநீலகண்டம், திருநீலகண்டம். உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆழகால விஷத்தை உண்ட சிவபெருமான பத்தி. இந்த உலகத்தை காத்தருளுவதற்காக தான் சிவபெருமான் பார்க்கடலை கடையும் போது வெளியில வந்த விஷத்தை அருந்தி இந்த உலகத்தை காத்தருளினாரு. அந்த வகையில இந்த திருநீலகண்டம்ங்கிறது ஆழகால விஷத்தை உண்ட சிவபெருமான குறிக்கும். அந்த வகையில சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள்ல இந்த திருநீலகண்டம்ங்கிற வார்த்தைய எந்த அளவுக்கு நாம சொல்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளும் அதனால ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். சரி, இந்த திருநீலகண்டம்ங்கிற வார்த்தைய அரிசிய கையில வச்சுக்கிட்டு உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்க. இதுக்கப்புறமா இந்த அரிசிய ஒரு கிண்ணத்திலயோ தட்டிலையோ கொட்டி உங்க வீட்டுல திறந்த படிக்கு அப்படியே இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா வச்சிருங்க. நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த கைப்பிடி அளவுக்கு அரிசிய திரும்பியும் உங்க கையில வச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரணும்னு சொல்லி அந்த சிவபெருமான் கிட்ட மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த அரிசிய காக்கை குருவிகளுக்கு நீங்க உணவா வச்சிருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். திருநீலகண்டம்ங்கிற வார்த்தையே உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளை குறைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க செய்யக்கூடிய இந்த தானம், அதாவது காக்கை குருவிகளுக்கு நீங்க வைக்கக்கூடிய இந்த அரிசி மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளை தீர்க்கும். அதுலயும் திருநீலகண்டம்ங்கிற வார்த்தைய சொல்லிட்டு இந்த அரிசிய காக்கை குருவிகளுக்கு நாம உணவா வைக்கும் போது நிச்சயமா நாமளே நினைச்சு பார்க்காத அளவுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.